அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். கடந்த 4 நாட்களா தமிழகம் எங்கும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அதிகமாயிருக்கு. குறிப்பா சென்னையில பல இடங்கள் இருட்டில் மூழ்கி இருக்குன்னு பொதுமக்களை வீதிக்கு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அங்கங்க நானும் செய்தியில பார்க்குறேன். குளத்தூர்ல மின்வெட்டு, ஆமா, திருவொற்றியூர்ல மின்வெட்டு, பெரம்பூர்ல மின்வெட்டு, ராயபுரத்துல மின்வெட்டு அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஆமா. ஆனா சமூக வலைதளங்களை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் தெரியலையே. ஏன்னா நீங்க சமூக வலைதளத்தை பார்க்கும்போது ஒரே இந்த காணொலி பரவிக்கிட்டு இருக்கு. விளக்கு வைப்போம் விளக்கு வைப்போம் குளம் விளங்க விளக்கு வைப்போம் அப்படிங்கிற பாட்டும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மலைக்கோவில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னுதே அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இது ஒரு மின்வெட்டு, இது இருட்டுல தள்ளிட்டாங்க, கொசுக்கல்ல தள்ளிட்டாங்க, நாங்கெல்லாம் நீங்க நல்ல ஆட்சியை கொடுப்பீங்க அப்படிதானே ஓட்டு போட்டோம், நீங்க போய் மின்வெட்டுல தள்ளிட்டீங்களே அப்படின்னு மக்கள்லாம் கொந்தளிப்பதாக சிலர் பேசுறாங்க. ஆனா இதையே நீங்க இப்படி பார்க்க கூடாது. எப்படி? நீங்க மக்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள இன்ட்ராக்ஷனே குறைஞ்சு போச்சு. குடும்பத்துக்குள்ளே ஆளாளுக்கு ஒரு அலைபேசி ஆயிருது. வேலைக்கு போயிட்டு வராங்க, வீட்டுக்குள்ள போய் படுத்துறாங்க, ஃபேனை போட்டு ஏசியை போட்டு தூங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தா சமூக நல்லிணக்கம் ஏற்படுமா? குடும்ப நல்லிணக்கம் ஏற்படுமா? ஏற்படாது. இப்போ ஒரு மின்வெட்டு அப்படின்னு ஒண்ணு வரும்போது வீட்டுக்குள்ள படுக்க முடியாது, தூங்க முடியாது. அப்போ கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. மனைவி அப்போ கணவனோட பேசுறா, கணவன் மனைவியோட பேசுறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளோட பேசுறாங்க, பிள்ளைகள் பெற்றோரோட பேசுறாங்க. ஒரு இன்ட்ராக்ஷன் உருவாகுது. ஒரு குடும்ப நல்லிணக்கம் ஏற்படுங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு இந்த பவர் கட்டை உருவாக்கிடலாம் இல்லையா? அதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எந்த வீட்டு யாருக்கே தெரியாது, பேசிக்க மாட்டாங்க. செத்து போனா கூட போன நாத்த வழி வந்தால் தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பவர் கட் ஆகும்போது எல்லாரும் மொட்டை மாடிக்கு வராங்க, நிலாச்சோறு சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு 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 நல்லிணக்கம், ஒரு சமூக நல்லிணக்கம், மனசார்பற்ற சமூகம் போது ஒரு நல்லிணக்கம், ஒரு அந்யோன்யம், கணவன் மனைவி கிடையாது அந்யோன்யம், ஒரு அந்யோன்யம். இதை யார் யோசிச்சிருப்பா? ஒரு சிச்சுவேஷன் ஷிப்மாங்க இல்லையா, அது மாதிரி ஷிப் உருவாகுது. அதுக்காக இந்த மின்வெட்டு அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சமூக வலைதளங்களை விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் புலங்காகிதம் அடைந்துட்டு இருக்காங்க. நீங்க அப்படி ஒரு திட்டமிட்ட திமுக சதியா கூட இருக்கலாம். மின்சார வாரிய ஊழியர்கள்லாம் திமுக காரங்களாம், அவங்க திட்டமிட்டு கரண்டை கட் பண்ணி அவேக ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறது, அரசுக்கு எதிரான ஒரு கொதி நிலைய, ஆன்டி இன்கம்பசிம்பாங்க இல்லையா, ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு கோபம் அந்த மக்கள்கிட்ட உருவாக்குறதுக்காக திட்டமிட்டு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. இல்ல, ஆனா இந்த மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் வேற காரணங்கள் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்லிருக்காங்க? இல்ல, அவர் சொல்ற காரணங்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதுல பார்த்தோம்னா உள்ளூர் மின் தேவை அதிகரிச்சிருக்கு, மழை காற்று இடி போன்ற வானிலை, நிலத்தடி மின்கம்பி பழுது, ஜம்பர் கட்டு மற்றும் மின்கம்பி துண்டிப்பு, துணை மின் நிலையங்களில் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் ட்ரிப்பிங், அப்புறம் மரக்கிளைகள் மின்கம்பிகளை தொடுதல் போன்ற வெளிப்புற சேதாரங்கள், திட்டமிட்ட வெளிப்புற சேதாரங்கள், இதெல்லாம் அவர் பட்டியல் போட்டுக்கிறார். இதனால தான் மின்சாரத்துறை சொல்லியிருக்காங்க. மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்குது. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணுங்க. சாட் ஜிபிடி ஓகே ஓப்பன் பண்ணிட்டீங்களா? மின் தடைக்கான காரணங்கள்னு போடுங்க. மின் தடைக்கான காரணம் போட்டிங்களா? போட்டேன். பராமரிப்பு வேலைகள், மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்கா? ஆமா, வந்திருக்கு. மொதல் பாயிண்ட். மின்கம்பி அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் பழுது இருக்கா? இருக்கு. அதிக மின்சார பயன்பாட்டால் ஓவர்லோடு இருக்கா? இருக்கு. மழை காற்று மரம் விழுதல் போன்ற வானிலை காரணங்கள் இருக்கா? அப்படியே இருக்கு. திடீர் கிரிட் ஃபால்ட் அல்லது சப்ஸ்டேஷன் பிரச்சனை இருக்கா? இருக்கு. பாதுகாப்பு காரணமாக இபி சப்ளை நிறுத்தல் இருக்கா? அதுல இருந்தாலும் இதுலயும் இருக்கு. எல்லாமே ஒண்ணுதான். சாட் ஜிபிடில சில நேரத்துல வார்த்தைகளை மாத்தி கொடுக்கும். அது மாதிரி காலையில சாட் ஜிபிடில அவங்க போட்டு எடுத்துருக்காங்க, இது சாயந்தரம் போட்டு எடுத்தது. மின்தடைக்கான காரணம்னு சொல்லி சாட் ஜிபிடிலையோ நீங்க ஜெமினிலையோ கூகுள்ல போய் போட்டா கூட இந்த காரணங்கள்லாம் வரும். இது பொதுவான காரணங்கள். இதைத்தான் மின்சாரத்துறை கொடுத்துருக்கு. இதைத்தான் மின்சாரத்துறை சாட் ஜிபிடில போட்டு கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் கடந்த 4 நாட்களாக மின்சார தடைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விளக்கம் சொல்றதுக்கு தான் மின்சாரத்துறை இருக்கு. மின் தடைக்கான பொதுவான காரணத்தை கூட சொல்லிட்டு இருக்காங்க. புயல் மழை வந்தா நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்கிட்ட கொலை நடந்திருக்கு. இந்த கொலை எப்படி நடந்துச்சுன்னு கேளுங்க. இந்த கொலை எப்படி நடந்துச்சுங்க? அவரு கத்தியை வச்சு குத்திருக்கலாம், இல்லை கழுத்தை யாராவது அறுவடை வச்சு வெட்டியிருக்கலாம், இல்லை ஒரு காதில் விஷத்தை ஊற்றி கொண்டிருக்கலாம், இல்லை அரளிச்செடி அடித்து அவர் வாயில் ஊற்றிருக்கலாம், இல்லை காரை வச்சு அடித்து கொண்டிருக்கலாம், இல்லை அவர் கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கலாம், இல்லை மூக்கை நெரிச்சு கொண்டிருக்கலாம், இந்த மாதிரி கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் கொலைக்கு காரணங்களும் போடுங்களேன். இதுதான் சொல்லுவோம். ஒரு கொலை நடப்பதற்கான காரணங்கள், அவர் பணம் வாங்கி விட்டு நண்பரை ஏமாத்திருக்கலாம், இல்லை வேற ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸாக ஈடுபட்டிருக்கலாம். அவ்வளோ உயரம்னு சொல்ல முடியாது, அவ்வளோ குள்ளன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி பொதுவான
நீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் நீங்க எந்த கேள்வி காதலன் காதலியை பிரிவதற்கான காரணங்கள் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு 10 பட்டியல வரும். இப்போ திமுக தோல்விக்கான காரணங்கள் ChatGPT கேட்டா கூட அது ஒரு 10 காரணத்தை சொல்லும். அது மாதிரி காரணங்களை சொல்லி தான் அரசு, அதை சொல்றதுக்கு அரசு தேவை கிடையாது, அதுக்கு ChatGPT போதுமானது. இப்போ இது அரசு தமிழ்நாடு அமைச்சருக்கு இது நிர்மல்குமார் நடத்துற மின்சாரத்துறையை ChatGPT நடத்தான்னு தெரியல. எல்லாத்தையுமே ChatGPT இருந்து எடுத்து போட்டு ஒரு பதில சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சென்னை உள்ளிட்ட 2 தொகுதியா 2 தொகுதி தவிர மற்ற எல்லாமே தமிழக வெற்றிகளும் தான் வெற்றி பெற்றாங்க. ஆமாம், தமிழக வெற்றிகளும் வெற்றி பெறும்போது ஆட்சி அதிகாரத்து வரும்போது இந்த மின்வெட்டு பிரச்சனை இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், நாங்கள் வந்துட்டா உள்ள வந்த பவர்டி அன்னையார் தளபதி நாங்கள். இப்போ பவர்டி நாங்களே எந்த பவர்னு தெரியல. இப்போ அதில் தாண்டி இன்னமும் சில காரணங்கள் சொல்லப்படுது. இந்த பவர் சப்ளை நிப்பாட்டப்பட்டதுக்கு, இந்த மின் தடை ஏற்படுறதுக்கு தொட்டு விட்டு வருது இல்லையா? ஆமாம், போயிட்டு எப்படி வருது? கட் பண்ணி வந்துட்டே இருக்கு, விட்டு வருது. லைட்டை போட்டு ஆஃப் பண்ண மாதிரி வருது. ஆமாம், எப்படி வருது? லைட்டை போட்டு ஆஃப் பண்ண மாதிரி. லைட்டை போட்டு ஆஃப் பண்ண மாதிரி. பஸ்ஸில் யாரோ உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி விளையாண்ட மாதிரி. ஓ, விளையாண்டுட்டு இருக்காங்க யாரோ உட்காந்து. சொல்கிறேன், லைட் ஆஃப் பண்ணி விளையாடுற மாதிரி கரண்ட் போயிட்டு வருது. உங்களுக்கு பெரம்பலூர் எதுவும் ஞாபகத்துக்கு வந்தால் நான் பொறுப்பு கிடையாது. லைட் ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுறது. இப்போ கரண்ட் போயிடுச்சுன்னு ஆனால் காரணம் இல்லாமல் பண்ணுவாங்களா? அப்போ இது காரணம் இருக்கு. காரணம் இருக்குங்க. நீங்கள் வந்து கத்திப்பட கிளைமாக்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், சண்டை வரும்போது வில்லன் அடிக்கணும். ஆமாம், வில்லன் அடிக்கும் போது சதீஷை கூப்பிட்டு, சதீஷ் நீ போ மெயின் பாக்ஸ் பக்கம் போ, நான் காயினை சுண்டி விட்டா நீ மெயினை ஆஃப் பண்ணும்போது அப்போ மெயினை ஆஃப் பண்ணி வில்லன் அடிக்கிறதுக்காக ஒரு காயின் ஃபைட் இப்போ நடக்க போகுது. அப்போ இந்த கரண்ட் போகிற நேரத்துலலாம் தீய சக்தியை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. தீய சக்தி அடிக்கிறதுக்காக காயின் ஃபைட்டுக்கு தலைவர் தயாராகிட்டு இருக்காப்புல. அதுக்காக தான் கரண்டை கட் பண்ணுறாரு. அது கூட தெரியாமல் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த ஆட்சியின் மீது வந்து கரண்ட் கட் ஆயிருச்சு, இதை கூட பண்ண முடியாதா, ஒரு மின்சாரத்தை கூட ஒழுங்காக தர முடியாதா, தனியார் முதலாளிகளுடைய ஆலைகளுக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுப்பீங்க, எங்கேயாவது ஹூண்டாய்க்கு கரண்ட் வரல, டிவிஎஸ்க்கு கரண்ட் வரல, இங்கே இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு கரண்ட் வரல, இல்லை வின்ஃபாஸ்ட் கரண்ட் வரலன்னு சொல்லி அந்த முதலாளிகள்லாம் போராடல. ஒரு சிப்காட் முதலாளி கூட கரண்ட் வரலும் போராடல, மக்கள் மட்டும் போராடுறான். முதலாளிகளுக்கெல்லாம் கரண்ட் கொடுக்க தெரியுது, மக்களுக்கெல்லாம் கரண்ட் கொடுக்க தெரியலையோ அப்படின்னு கேள்வி நீங்கள் எழுப்புறீங்களே, அது தப்பு. காயின் ஃபைட்டுக்கு தலைவர் தயாராகிட்டு இருக்காப்ல. சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் நைட்டும் காயின் ஃபைட்ல தீய சக்தியை போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காப்ல. கரண்டை கட் பண்ணி போட்டு வெளுத்துட்டு இருக்காப்ல. சாதாரண ஆள் கிடையாதுங்க, அவர் ஒரு கல்ட்டு. அதுதான் நடந்துட்டு இருக்கு. கருப்புசாமி ஃபைட் நடந்துட்டு இருக்காங்க இருட்டுக்குள்ளார. ஆமா. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நாங்கள் இன்னமும் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், என்னதான் நாங்கள் அமைச்சரவையில் இருந்தாலும், தாவேக்கா அமைச்சரவையில் அங்கம் வகிச்சிருந்தாலும் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். அப்படி சொல்லல அவர். நாங்கள் எந்த கூட்டணியும் இல்லை, தாவேக்கா கூட்டணியும் இல்லை, திமுக கூட்டணியில் தான் இருக்கோம். தாவேக்கா கூட்டணியில் தொடரும்னு சொன்னது போன வாரம், இது இந்த வாரம். ஓ, இப்ப அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு என்ன சொல்ல, நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லை, தாவேக்கா கூட்டணியிலும் இல்லைன்னு இருக்காப்ல. ஓ, நீங்க இது அதாவது எந்த கூட்டணியிலும் இல்லை, தாவேக்கா கூட்டணியிலும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும்ல. ஆமா, நீங்க தாவேக்கா கூட்டணியில் தொடர்ந்தால் அது தமிழக வெற்றி கழக கூட்டணி. ஆமா, திமுக கூட்டணியில் இருந்தால் அது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் இது? நீங்க ரிலேஷன்ஷிப்ல இன்னைக்கு வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப், நட்பா பழகிறது, நண்பர்கள், லவ், ஒரு பெண் ஒரு ஆணை, ஆண் பெண்ணை காதலிக்கிறது, திருமணம், கல்யாணம் முடிச்சு திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கையில் இணைவது, இந்த 3 தான் நமக்கு தெரிஞ்ச உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இல்லையா, நிறைய உறவு முறை வச்சுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, லவ் இருக்கு, அப்புறம் ஃபேமிலி மேரேஜ் ஆகி போறது இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஃப்ளிட் பண்றது சும்மா ஊர் சுத்துறதுக்காக. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து லிவிங் டுகெதர், அது ஒரு பக்கம். பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, அது ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாத்தையும் தாண்டி சிச்சுவேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு. அது என்னது? சந்தர்ப்பம்னா என்னது அது? அதாவது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறது, அதுக்கு பேர் சிச்சுவேஷன்ஷிப். அதாவது போன மாசம் வரைக்கும் திமுக கூட்டல இருந்தா அது திமுகவோட சிச்சுவேஷன்ஷிப். இப்போ தாவேக்கா அமைச்சர்ல போனா தாவேக்காவோட சிச்சுவேஷன்ஷிப். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்துக்கிறது, நேக்கு போக்கா இருக்கிறது, நெளிஞ்சு உழைஞ்சு போறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு சிச்சுவேஷன்ஷிப். இது அரசியல்ல இதுக்கு பேரு சிச்சுவேஷன்ஷிப். என் வீட்டு தென்னை மரம், என் வீட்டுக்கு தேங்காய் எதிர் வீட்டுக்கு இளநீர் கொடுத்தால் அதுக்கு பேர் முடத்தங்கு என்று பெயர் சொல்லி மத்திய முன்னாள் அமைச்சர் சொல்லியிருந்தாருல. முடத்தங்கு இலக்கியத்துல அதுக்கு பேர் முடத்தங்கு. அரசியல் என்ன பேருன்னு கேட்டிருந்தாரு. ஆனா நாராசாவுக்கு நான் சொல்றேன், அரசியல் அதுக்கு பேர் சிச்சுவேஷன்ஷிப், சூழ்நிலை.
சூழ்நிலைவாதி, அதை சுயநலவாதின்னு சொல்லலாம். இல்ல இன்னும் எளிமையா மக்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும். இதுவே எளிமை தானே. ஏதாவது ஒரு உதாரணத்தோட ஒரு எளிமையா உதாரணத்தோட அப்படின்னா, வடிவேல் வந்து பஸ்ஸுக்கு காத்திருப்பாப்ல. சரி. அப்ப காத்திருக்கும் போது 2 பேரும் குசு பேசிட்டு இருப்பாங்க. இவன் வந்து டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு கோர்த்து விட்டுருவாப்ல. அது பங்கு ஆட்டோ அப்படின்னு வடிவேல் வந்து ஆட்டோல ஏறுவாரு. பங்கு ஆட்டோ, அந்த ஷேர் ஆட்டோல ஏறுவாரு. ஏறி ஒரு பொண்ணோட மடியில போய் உட்காந்துருவாரு. ஏய், என் பொண்டாட்டி மடியில வந்து உட்கார்றான்னு அவன் கேட்ட உடனே சிங்கமுத்து டிரைவர் திரும்பி, யோ போன வாரம் என் பொண்டாட்டி மடியில 8 பேர் உட்கார்ந்தாங்க, முன்னாடி சோறதுக்கு எவ்வளவு மானக்கட்டு பொழைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்பாரு. உடனே வடிவேல் சொல்லுவாப்ல, ஏம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கொதிச்சு பேசாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கை அப்படிமாப்ல. அது மாதிரி இப்போதைக்கு அங்க உட்காரணும். இம்முட்டு காண்டு சிங்கமுத்து சொல்றதுதான், இம்முட்டு காண்டு சோறு திங்கிறதுக்கு எவ்வளவு மானக்கட்டு பொழைக்க. அது மாதிரி இப்போதைக்கு அந்த சேராட்டில் ஏறி அந்த மடியில உட்காந்துருக்காங்க. அவ்வளவுதான். இது எப்ப வேணாலும் எந்திரிச்சு வந்துடுவாங்க, எப்ப வேணாலும் எந்திரிச்சு வருவாங்க. இப்போ அடுத்ததா தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கக்கூடிய செய்தி, கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமி, 10 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை ஆளாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருச்சு. இப்போ காவல்துறை தரப்புலேருந்து அதை உறுதி செஞ்சுருக்காங்க. ஆமாம், அந்த குழந்தை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு. இல்லை, உண்மையிலே அந்த செய்தியை படிக்கும்போதே நமக்கு வந்து உடல் நடுங்குது. 9 வயது குழந்தை, அது ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தைய வந்து இந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தன் நாகப்பட்டினத்தை சார்ந்தவன், வேலைக்காக அங்கே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குடுமையோட அந்த சிறுமியோட பெற்றோரோடையும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட தெரிஞ்ச நப்பா தான் இருந்திருக்கான். அந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து மே 21ஆம் தேதி, அதாவது நேற்றைக்கு முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிறான். இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, குழந்தை காணாமல் போயிடுது. குழந்தைய காணுன்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் போராடுறாங்க, காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க, சாலை மறியல் ஈடுபடுறாங்க. இந்த சாலை மறியலில் இவனும் ஈடுபடுறான். இவனும் அந்த கூட்டத்தில் இருக்கிறான். இவனும் அந்த கூட்டத்தில் இருந்து காவல்துறைக்கு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சிசிடிவி பண்ணும்போது இருசக்கர வாகனத்தில் அந்த குழந்தையை அவன் கூட்டு போனது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவனை தூக்கி வச்சு விசாரிக்கும் போது தான் அவன் வந்து உண்மையை ஒத்துக்கிறான். நான் அந்த சிறுமியை வந்து கடத்திட்டு போனது உண்மைதான்னு. சிறுமி வந்து பக்கத்தில் கூட ஏரிக்கரை பக்கத்தில் பணமாக மீட்கப்படுறாங்க. மிக கொடூரமான முறையில், அதாவது வார்த்தைகளில் சொல்லவே முடியாது, மிக கொடூரமான முறையில் முகத்தை வந்து கல்லாலே அடித்து, முகத்தை பூரா உடைச்சி, காதை உடைச்சி, கண் 2 பிதுங்கி போய் வாயெல்லாம் உடைச்சி குழந்தையை கொண்டிருக்கானுங்க. குழந்தை இப்பொழுது வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை காவல்துறை ஐஜி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் கேட்குற கேள்விக்கு தமிழக அரசுகிட்ட என்ன பதில் இருக்கு? ஒவ்வொரு தேர்தல் பரப்புரை மேடைகள்லையும் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் பேசினார். சிங்கப்பெண் அது சிறப்பு அதிரடிப்படை குறித்து பேசினா உங்களை வரவேற்கத்தக்கது, மாற்று கருத்தே கிடையாது. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படணும், கூடுதலான பெண் காவலர்கள் நியமிக்கப்படணும், கூடுதலான அதிரடிப்படைகள் நியமிக்கப்படணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதே போல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுது. அதே போல் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை ஏற்படுறாங்கன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த சகோதரி கேட்குற கேள்வியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒன்று மட்டும் புரியுது. ஒரு முதலமைச்சராக குறைந்தபட்சம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆறுதலையே கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கழித்தான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் வந்து ஒரு பதிவு பண்ணுறாரு.
கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. இத்தகைய மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச்செயல்கள் நமது சமூகத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தங்கள் உயிருக்கு உயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமியின் குடும்பத்தைச் சார்ந்த சொந்தமுடன் எனது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் குறித்து தீவிர மற்றும் விரைவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய அராஜக செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழ்நாடு அரசு உறுதியுடன் செய்யப்படும். இதற்கான உடனடி மற்றும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். பொதுவான ஒரு ஃபார்மலான அறிக்கை சிஎம்ஓடைய, அதுவும் அவருடைய சிஎம்ஓ தமிழ்நாடுடைய பக்கத்திலிருந்து வெளிவந்திருக்கு. தாவேகா தலைவராக அது அறிக்கை போடல, சிஎம்ஓடைய அது தமிழ்நாடு முதலமைச்சராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது ஒரு ஃபார்மல் அறிக்கை தான். ஆனால் காவல் நிலையத்தில் குழந்தை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் இந்த குழந்தையை தேடுகிற முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டிருந்தால் குழந்தை ஒருவேளை காப்பாற்றப்பட்டிருக்கலாம், உயிரோட இன்னைக்கு இருந்திருக்கும். நீங்கள் வந்து அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்க போகிறதில்ல. உடனே கொண்டு போய் 5 நிமிஷத்தில் அடித்து கொண்டிருக்க போகிறது இருந்துக்க வாய்ப்பில்லை. ஒரு அரை மணி நேரமாவது அதுக்கான நிகழ்ந்திருக்கும். குழந்தை காணும் உடனடியாக அவங்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுக்கும் பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கும் உடனடியான ஆக்ஷன் இருந்ததாக படத்தில் பார்த்துருக்கோம். படத்தில் வந்து ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு பாலத்தில் அப்படியே கட்டி அது படத்தில் பார்த்துருக்கோம். நிஜத்தில் நீ எந்த ஹீரோவோ நிஜத்தில் யாரும் பண்ண போகிறதில்ல. படம் வேறு நிஜம் வேறு என்பதை இப்போ இது உறுதிப்படுத்துது. இது நமக்கு வந்து பதைக்குது, ஒரு பதப்பதைப்பாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி குழந்தைங்க இருக்குது, சுற்றி பெண்களுக்கு ஆண் குழந்தைகள் எல்லாமே இருக்குது, அக்கா தங்கச்சி பிள்ளைகள் எல்லாத்துக்கும் இருக்குது. இந்த சமூகத்தில் எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிற கேள்விக்குறி உருவாகுது. ஒரு உண்மையிலே ஒரு இதை படிக்கும்போது 9 வயசு குழந்தையா அப்படிங்கிற கேள்வி வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு சங்கடமாக இருக்குது. அப்போது நீங்கள் காவல்துறைக்கு மட்டும் இல்லை, எந்த துறைக்கு அழைச்சி நீங்கள் வந்து உங்கள் ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, ஆமாம், அந்த நம்பருக்கு அழைச்சி நீங்கள் பேசி ஒரு ஆக்ஷனை கேட்டுருங்க பார்ப்போம். இல்லை மின்சாரத்துறைக்கு நேற்றுலேருந்து எல்லாம் 94 847 ஒரு எண் ஒன்று இருக்குது, 94847 நினைக்கிறேன், ஒரு எண் கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணுக்கு அழைச்சி ஒரே நிமிஷம் நம்ம உறுதிப்படுத்துவோமே. 94987 94987. இல்லை கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இது வந்து மாலையில் ஒரு 4:30-5 மணியா, இரவு 8 மணி 9 மணிக்கெலாம் நீங்கள் அழைச்சிங்கன்னா இந்த அழைப்பு வந்து பெரும்பாலும் போகிறது கிடையாது. அப்படி போனாலும் உடனடியான ஆக்ஷனுக்கான வாய்ப்பு இல்லை. இவங்க சொல்கிறாங்க அழைச்சி பேசுங்க, சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரியப்படுத்துங்க. இப்போ வீட்டில் கரண்ட் போன உடனே செல்ஃபோன் எடுத்து எக்ஸ்தலத்தில் போய் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அவன் அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்டான ரிப்ளை வச்சிருக்கான். உங்களுடைய மின்சார எண்ணை போடுங்க, உங்கள் பகுதியில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம், இப்படி தான் போடுவாங்க. திருச்சியில் மின் தடை ஏற்படுது, ஒரு பேஸ் தான் வருது, இந்த எண்ணுக்கு அழைக்கிறேன், இந்த அழைப்புல இருந்து அலைபேசி இருந்து போகவே இல்லை. உங்களுக்காக ரிங் வந்துச்சு, எனக்கு ரிங்கே வரல, பாட்டு தான் மியூசிக் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி துறை ரீதியான கஸ்டமர் கேர் கொடுத்துக்கூடிய வாடிக்கையாளர் சேவை எண்கள் வந்து முழுமையாக இயங்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது வந்து ஒரு மின்சாரத்துறைக்கு, காவல்துறைக்கு அழைச்சி பேசி நடவடிக்கை எடுக்க சொன்னாலும் கூட உடனடி நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிறத குற்றச்சாட்டு. காவல்துறை வந்து சம்பவம் நடந்து புகார் அளிக்கப்பட்டு குழந்தையினுடைய உடலை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க, மாற்றுக்கருத்தில் அது ஒரு விரைந்த நடவடிக்கை. ஆனால் குற்றமே நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தானே காவல்துறையின் வேலை. நீங்கள் குற்றம் நடந்த பிறகு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது, தூக்கில் போடுங்க, என்னமோ பண்ணுங்க, குற்றத்தை முன்னாடியே தடுப்பதற்கான படை தான் இங்கே தேவைப்படுது. அதை உறுதிப்படுத்தலைங்கிறது தான் நீங்கள் சூப்பர்மேனாக பண்ணுவீங்க, நீ ஆக்ஷன் ஹீரோன்னு நினச்சி தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்குறாங்கல்ல. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வழி இருக்குது. இந்த குழந்தை இவருக்கு ஓட்டு போட சொன்ன குழந்தையாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் சேர்ந்து அந்த ஆட்சியை உருவாக்குன்னு சொன்னீங்க. விசிலுக்கு ஓட்டு போட 1,70,00,000 பேரில் ஓட்டு போட சொன்ன ஒரு குழந்தை இன்னைக்கு இல்லை. விசிலுக்கு ஓட்டு போட்டு விசில் ஆட்சியை விஜய் ஆட்சியை வர வைக்கணும்னு விரும்பின ஒரு குழந்தை இன்னைக்கு இல்லாமல் போயிருக்கிறது. இதுவே கடைசியாக இருக்கட்டும். அதான் நம்ம வந்து விஜய் அவர்களுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும்
இந்த தமிழக தாவேக அரசுக்கும் வைக்கிற கோரிக்கை. இனிமேலாவது இது போல குற்றங்கள் நடப்பதற்கு முன்னாடி தடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குங்க, சட்டம் ஒழுங்கை இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்றுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. இப்போ தெரி படத்தில் வந்து ஒரு காட்சி வரும். ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிற அவருடைய பொண்ணு வந்து காணோம் அப்படின்னு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுப்பாரு. அப்போ காவலர்கள்லாம் வந்துட்டு ஒரு அலட்சியமான ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லி அவரை வந்து வெளியேற்றிடுவாங்க. அவர் எல்லா பக்கட்டும் அலைஞ்சு திரிஞ்சு இவர்கிட்ட வருவார். ஆனால் அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. உடனே இவர் வந்து அதற்கு காரணமானவனை கட்டி தொங்க விடுவார். அப்போ இதையெல்லாம் பார்த்த மக்கள் வந்து இதெல்லாம் நிஜத்தில் நடக்கும், அவர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார், பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுப்பாருன்னு நம்பி தானே வாக்கு செலுத்தினாங்க. நிச்சயமா. இப்போ அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. காவல்துறையாக பார்த்து கைகால் ஏதோ வலிக்கு விழுந்திருக்காங்க, அவ்வளவுதான். என்கவுண்டர்லாம் எதுவும் நடக்கலை. அவர் வந்து ரிமாண்ட் பண்ணி என்கவுண்டர் நம்ம நியாயப்படுத்தலை. ஆனால் குழந்தைகளை வந்து கொடூரமாக கொண்டவனுக்கு வந்து வேற எந்த தீர்வு இருப்பதாக நான் நம்பலை. கைது பண்ணி அமைச்சிட்டாங்க, 15 நாள் ரிமாண்ட் அமைச்சிருக்காங்க. இன்னும் மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி, அதை தான் நம்ம சொல்றோம், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவனை உள்ள போட்டு அவனை பாதுகாத்து, அவன் இதுல சாட்சியங்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தர்ஷன் மாதிரி அடிச்சு வெளியே வந்துட்டே இருப்பான். கண்டிப்பா சிசிடிவி மட்டும் தானே இருக்கு, வேற சாட்சி இல்லைல்ல. ஆமா, இப்படி சிசிடிவில அவன் அழைச்சிட்டு போறான். அது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான் ஃபுட்டேஜ். அந்த இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல அவன் கூட்டு போன மோகன்ராஜோ யானோ ஒருத்தர் சாட்சி சொன்னா மட்டும்தான் அது சாட்சி. இல்லைன்னா நீங்க பல கொலை வழக்குகள், பல வந்து இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல தீர்வே கிடையாது. அது பாட்டுல அது காலம் நீண்டு போயிட்டே இருக்கும். இப்போ நாகர்கோயில காசின்னு ஒருத்தர் கைது பண்ணாங்க, 2021 கைது பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஜெயில வச்சிருக்காங்க. ஏன் அவனை ஜெயில வச்சிருக்காங்க எவனுக்குமே தெரியாது. அது அவனுக்கும் தெரியாது. ஒண்ணு தப்பு பண்ணிருக்கானா தூக்கி தண்டனை அறிவிச்சிருக்கணும், தண்டனை அறிவிக்க கிடையாது. அது பாட்டில் வச்சு உள்ள ஜெயிலில் வச்சு ஒரு செல்ல அடைச்சி வச்சு அவனுக்கு சோறு போட்டு அவனை பாதுகாக்கிற வேலையைத்தான் தொடர்ச்சியான இந்த சட்டங்களும் சிறைத்துறை இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் பண்ணிட்டு இருக்க ஒழிய, அரசு பண்ணிட்டு இருக்க ஒழிய, அவனுக்கான தண்டனையை உடனுக்குடன் கொடுத்தா மட்டும்தான் இங்க குற்றங்கள் குறையும். ஒரே நேரத்தில் ஒரு 100 பேர் இந்த மாதிரி பண்றானா அவனுக்கான தண்டனையை நீங்க கொடுங்க. கொடுக்கும்போது ஒரு பயம் வரும்ல, பயத்தை தவிர வேற எதை ஒண்ணு வச்சோம் இதை திருத்த முடியாது. இன்னொன்னு, சமூகத்துல ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு உருவாக்கணும். ஒரு மிகப்பெரிய இந்த அரசியல் மாற்றங்களை தேவை கிடையாது, இங்க ஒரு அடிப்படையில் ஒரு மாற்றம் தேவைப்படுது. பள்ளியிலிருந்து பள்ளி பாடத்திலிருந்து குழந்தைகளை, பெற்றோர்களை, பெண் குழந்தைகளை மதிக்கக்கூடிய, பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகமாக இதை உருவாக்கலை அப்படின்னா இது இன்னும் மோசமாக தான் போய் முடியும். பல்வேறு செய்திகள் குறித்து பேசணும். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.